கடந்த 5 வருஷமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள். அவர் என்ன பண்ணாலும் கரெக்டு, என்ன பண்ணாலும் கரெக்டு, இவர் கரெக்டாக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நமக்கே ஒரு சலிப்பு வந்துருச்சு. என்னடா அந்த மனுஷன் அந்தளவுக்கு ஒன்றும் எடப்பாடி ஒருத்தலையே, எல்லாரும் தானே கட்சி விட்டு நீக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாருமே கொஞ்சம் சவுக்கு மேலே கோவப்பட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் இப்போ சவுக்கு இன்னைக்கு உள்ள எபிசோடில் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் எடப்பாடி பழனிசாமி மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கையும் மதிப்பீடும் வச்சுட்டேன். அது தப்பு தான், அதை நான் இப்போ தான் உணர்றேன்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் நமது அம்மா பத்திரிக்கை, அதிமுகவுடைய பத்திரிக்கை ஒன்று வருதில்ல, நமது அம்மா நாளிதழும் நியூஸ் ஜே சேனலும் மூட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புது கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் ஜே சேனலுக்கும் நமது அம்மா நாளிதழுக்கும் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா, யாரால் நடத்தப்பட்டுருக்கு, அதனுடைய செலவுகள் என்ன, அது இனிமேல் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். ஏன்னா அவர் ரொம்ப அங்கே உள்ள ஆட்களோடு ரொம்ப காலமாக பயணிச்சிருக்கார். நமக்கு தெரிகிறத விட அவருக்கு ரொம்பவே தெரியும். அது சொல்கிறாரு, கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு, நான் எடப்பாடி மேலே வச்சுருந்த மதிப்பீடும் கணிப்பும் ரொம்ப தவறாக போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்கிறாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் மக்களே. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விகடன் ப்ளஸ்ஸில் பணத்தால் நான், பணத்துக்காகவே நான், இதுதானே உங்கள் கொள்கை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சியின் தொண்டர் எழுதுவது போல இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது பெரிய கடிதம். அந்த கடிதத்தோட இறுதி பேராவை மட்டும் படிக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அப்பாவி வேட்பாளர்களை குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டீர்கள். சட்டமன்ற தேர்தலில் பாதி ஒன்று பாதி எண்டு என்று 10 கோடி ரூபாய் இருப்பவர்களுக்கே சீட்டு வழங்கினீர்கள். இது உண்மை. 10 கோடி இல்லாம யாருக்கும் சீட்டு கிடையாது. இதனால் தகுதி இல்லாதவர்களில் பல பேர் வேட்பாளர் களத்திலே நிறுத்தப்பட்டு 18 தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததும் 101 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதும் நிகழ்ந்தது. அதிமுக படுதோல்விக்கு முழுமுதற் பொறுப்பு நீங்கள் தானே தவிர வேறு யாரும் இல்லை. அதிமுகவின் மூத்த தலைவர்களின் ஆலோசனைகளை கேட்பதே இல்லை. அதை விடுத்து உங்கள் பினாமிகளிடமே கருத்து கேட்க தொடங்கிவிட்டீர்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்கிற கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார் புரட்சி தலைவி அம்மா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீங்கள் பணத்தால் நான், பணத்துக்காகத்தான் நான் என்ற கொள்கை பிரகடனத்தால் கட்சி சுக்குநூறாக உடைந்து சிதைந்து போய் கிடக்கிறது. பழுதுபட்ட இந்த வரலாறை மீட்டுருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு புதிய தலைமை தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு கடைகோடி தொண்டன் அப்படின்னு விகடன் பிளஸில் இந்த கடிதம் வந்திருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்திருக்கிறது. முருகானந்தம் என்கிற ஒரு செய்தியாளர் எழுதியிருக்கிறார். அதிமுகவின் 85 கட்சி மாவட்டங்களில் கலந்தாலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி செய்து முடித்து விட்டார். அதையொட்டி இந்த கட்டுரை வந்திருக்கிறது. ஸோ இந்த ஆலோசனைகளில் என்ன நடந்தது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, கட்சியை மீட்டுருவாக்கம் செய்வதற்குன்னு இந்த அதிமுகவின் தலைவர்கள் பலரிடம் இந்த செய்தியாளர் முருகானந்தம் பேசியிருக்கிறார். பேசி அவங்களோட ஃபீட்பேக்ஸ், இன்புட்ஸ் இதெல்லாம் அவர் வாங்கி கொடுக்குறாரு. டிஜிட்டல் அவுட்ரீச்சில் அதிமுக அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும். திமுக வலுவாக இருந்துச்சு ஏற்கனவே. தாவேக்க வரும்போதே டிஜிட்டல் தளத்தில் ஹெவியாக வலுவாக தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் தமிழகத்திலேயே முதலில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை தொடங்கிய அதிமுக இன்று இணையதளத்தில் டிஜிட்டல் உலகத்தில் இல்லவே இல்லை. அண்ட் சராசரியாக இன்று அதிமுக கிளைக்கழக செயலாளர் முதல் சீனியர் பொசிஷன் வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவில் பதவியில் இருப்பவர்களுடைய சராசரி வயது 50க்கு மேலே தான் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகளில் இன்று இளரத்தத்தை பாய்ச்சுவதற்கான ஏற்பாடுகளை எல்லோரும் செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஸோ இந்த ஒன்றிய லெவலில் இள நிர்வாகிகள், இளமையானவர்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை அங்கே நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சிக்கென்ற ஒரு யூடியூப் சேனல் இயங்க வேண்டும். பெரிய லெவலில் ஒரு தொலைக்காட்சி ஒன்று கட்சிக்கென்று வேண்டும். இளைய தலைமுறையினரை கவரும் வகையில் இளைய தலைமுறையினரை நோக்கி பயணிக்க வேண்டும். அவர்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெறுவதற்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சம்மப் பண்ணி ஃபங்க்ஷனரிஸ் கால் ஃபார் ஜெனரேஷனல் சேஞ்ச் இன் ஏடிஎம்கே, ஒரு தலைமுறை மாற்றம் அதிமுகவுக்கு அவசியம் என்று இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அன்று ஊடகங்களில் வரும் செய்தி, இதிலையும் போட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால், இந்த ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்ட இருக்கிறார். முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டங்களை எடப்பாடி பழனிசாமி நடத்தியதற்கான காரணமே யார் யாரெல்லாம் வரலன்னு பார்த்தா அவங்க பேரை நோட் பண்ணி அவங்கள பதவி விட்டு தூக்குறது. அவர்கள் செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக புதிய செயற்குழு உறுப்பினர்களை நியமிப்பது. இந்த செயற்குழு கூட்டத்தை தங்களுடைய ஜால்ராக்களை வைத்து நடத்துவது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. எடப்பாடி பழனிசாமி
தொடர்ந்து இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறதுன்னு ஒரு 2 தீர்மானத்தை போட்டு கதை முடிக்க போகிறார். இதில் கட்சிக்கு இன்னும் ஒரு பத்திரிகை வேணும், டிவி சேனல் வேணும், யூடியூப் சேனல்ஸ் வேணும்லாம் எழுதியிருக்காங்க. அதிமுகவின் முகமாக இத்தனை ஆண்டுகளாக அறியப்பட்ட நமது அம்மா நாளேடு 31/7/2026 மூடப்படுகிறது. நமது அம்மா ஏன்னா அதோட இன்வெஸ்டர், அதை நடத்துகிறவர் எஸ்பி வேலுமணி. நமது அம்மா பத்திரிகையை நடத்தி எடப்பாடியோட புகழ பாடுறதுக்கு அவருக்கு வந்திருக்காரு. மாவட்ட செயலர் பதவி கூட கொடுக்கல, அவர் துட்டு செலவு பண்ணி உங்களுக்காக நடத்திட்டு இருக்குமா? அந்த இன்னொன்று எதுக்கு இவருடைய ஆதரவாளர்கள் நீக்கப்படுவதை இவர் நடத்தும் நமது அம்மாவிலே பதிப்பிக்க வேண்டும் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவர் போர்வாள்னு ஒன்று தொடங்கிட்டார். இப்போ அதிமுகவின் முகமாக இன்று இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவென்றால் நமது அம்மா மற்றும் நியூஸ் டே இல்லையா? நியூஸ் டேல எடப்பாடி 10 பைசா இன்வெஸ்ட் பண்ணல. அதில் முதலீடு செய்தவர்கள் பங்குதாரர்கள் வேலுமணி, தங்கமணி மற்றும் சி வி சண்முகம். அந்த 3 பேரும் இன்று எடப்பாடி பழனிசாமியோடு இல்லை. ஒரு சேட்டலைட் சேனல் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் மாதம்? மினிமம் வந்து ஒரு 2 கோடினாச்சும் வேணும் சார். மினிமம் நீ சொல்கிறது இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் போட்டு சம்பளம்லாம் கொடுத்தா இன்னும் கூட ஆகும். ரிப்போர்ட்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட்டு, உங்களுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்குது, லைசன்ஸ் வந்து நீங்கள் வருஷம் புதுப்பிக்கணும், அப்புறம் இந்த டிடிஎச்ல எல்லாம் வர்றதுக்கு காசு, அதுக்கு தனியாக காசு கட்டணும் அவங்ககிட்ட, செட்டப் பாக்ஸ் கிட்ட. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு 2 கோடினாச்சும் வேணும். மினிமம் வேணும். 3லேருந்து 4 கோடி ரூபாய் ஆகும். ரெவன்யூ என்னப்பா வரும்? நீங்கள் வந்து கட்சி சார்பாக நீங்கள் நடத்துனீங்கன்னா 0 தான் சார். இந்த எலெக்ஷன் டைமில் வேணால் ஏதாவது வருமானம் வரும், பட் இந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தான் போகும். இப்போ தாவே காட்சி அமைஞ்சிருக்கனால கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்க்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குலாம் ரெவன்யூ வருது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சுத்தமாக அடி வாங்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நட்டத்தில் தான் போயிருந்துச்சு. இப்போவும் நட்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சேனல் நடக்கணும்னா யாராவது தொடர்ந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? இதை தொடங்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுக்கவில்லை, இதை நடத்தும் போதும் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுக்கவில்லை. இப்போ தங்கமணி, வேலுமணி, சி வி சண்முகம் 3 பேரும் மாதம் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் போட்டு எடப்பாடி பழனிசாமி புகழ் பாடுறதுக்கு ஒரு சேனல் தேவையா? அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாங்களா? க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இட் இஸ் அப் ஃபார் சேல். வேணும்னா வாங்கிக்க. நல்லா இருக்கும் சார் நியூஸே. நான் ஒரு டைம் போயிருக்கேன், குவாலிட்டி நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சேட்டலைட் நியூஸ் சேனலையும் இல்லாத ஃபெசிலிட்டி. அந்த செட்டப்புக்கு 1 crore கிட்ட செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து சன் டிவிட்ட கூட இல்லை, சன் நியூஸில் கூட இல்லை. ஆனால் நியூஸ் டே அதை வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணல. ஸ்டுடியோவில் மட்டும் கிட்டத்தட்ட 12 டன் ஏசி ஓடுது தம்பி. கரண்ட் என்னாச்சு? எப்படி ரன் பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஷூட்டு. அதுக்காக ஷூட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ஏசி ஆன் பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி. செலவு என்ன ஆகும்? ஸோ விலைக்கு இருக்க வேணா வாங்கிக்கிங்க 2 பேரில் யாராவது. ரைட்டா? இது 2ம் போச்சு. இப்போ ஒரு நல்ல தலைவன் இப்படி ஒரு மீடியம்மை இழக்கலாமா? இன்றைக்கி நீ புதுசாக ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பித்து நியூஸ் டே இடத்த ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாப்பா இல்லை. அப்போ ஒரு இன்டெலிஜென்ட்டான கட்சி தலைவன் இந்த சேனலை விடுவாரா? விட மாட்டார். நானே வாங்கிக்கிறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. நான் வாங்கிக்கிறேன் இல்லை நடத்துகிறேன். எப்படி இன்னொன்று சிம்பிளாக இவங்க 3 பேரை கூப்பிட்டா தானாக நடக்க போகுது சேனலு. தங்கமணி, வேலுமணி மற்றும் சி வி சண்முகத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டேன்னா தானாக நடக்குமா சேனலு? நமதுமா தானாக நடக்குமா? நடக்கும். அவங்க ஒட்டா ஏற்கனவே காசு கேட்டதில்லை, இப்பவும் கேட்டதில்லை. ஏன்னா நீ கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். எங்கேயாவது காசை பரட்டி அவங்க நடத்துவாங்க. கரெக்டா? சரி, ஒரு கட்சி நல்லா இருக்கணும், அந்த கட்சி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரணும்னா நியூஸ் டே தேவை, நமது அம்மா தேவை. இவருக்கு தான் எந்த அக்கறையும் இல்லை. அப்புறம் அதை எதுக்கு? தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு உண்மையிலே இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக வலுப்பெற வேண்டும் என்றால் இவங்களை அரவணைச்சு போனால் போதும் இல்லையோ? கேட்கறது மாவட்ட செயலர் பதவி. கரெக்டா? என்ன வானம் இஞ்சி விழுந்துருமா குத்தா? நியூஸ் டே சேனலே போனாலும் பரவாயில்ல, நீ நமதாம்மா ஷட்டர் மூடினாலும் பரவாயில்ல, உனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்க மாட்டேன். எனக்கு போர்வாள்னு ஒன்று வச்சுக்கிறேன். போர் வந்தோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வைகோவை வந்து விகடன் விமர்சித்தாங்க ஒரு காலகட்டத்தில். எப்பன்னா போர்வாள்னு சொல்லிட்டு அட்டக்கத்தியை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், ஞாபகம் இருக்கு எனக்கு. அது அந்த மாதிரி தான் போர்வாள்ன்றது ஒரு அட்டக்கத்தி மாதிரி. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பயன்படுத்தாமல் அவர் வந்து லைக் புதுசாக ஆரம்பித்து அதுக்கு ஆள் எடுத்து லைக் அது பெரிய ப்ராசஸ். சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றி இது ஆகிற கதையா? பெரிய ப்ராசஸ். நமதாம்மா ஆஃபீஸும் நல்லாயிருக்கும். நமதாம்மாவுக்கும் போயிருக்கு. நான் போனதில்லை. அப்போ இவரோட இலக்கு எப்படி இருக்குன்றது தெரியுதா? எப்படி விளங்கும் இந்த கட்சி சொல்லு? இந்தியன் எக்ஸ்பிரஸில் முருகானந்தம் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. என்ன செய்ய வேண்டும்? ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்கிட்டலாம் பேசி அத்தனை பேரும் யங் லீடர்ஸை உள்ளே கொண்டு வா. இது வரைக்கும் அங்கே அந்த யங் ஏடிஎம்கே அப்படின்ற முன்முயற்சி எடுத்தார்களே, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அதில் இணைந்திருக்கிறார்கள். அதை அழைத்து அவங்கள ரிவைவ் பண்ணோம், அவங்க கூட என்கேஜ் பண்ணுற முயற்சியை பழனிசாமி இது வரைக்கும் எடுத்தாரா? இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிட்டு மிதுன் கிட்ட சொத்தை படைச்சிட்டு போகிறதை தாண்டி பழனிசாமி அவர்களுக்கு எந்த இலக்கும் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் நீடிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விகடன் ப்ளஸில் வந்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்கல்ல, இன்றைக்கு தேவை தலைமை மாற்றம். புரிஞ்சுக்குங்க.
அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார். அப்படி வந்து கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா 21லேயே தினகரனையும் சசிகலாவையும் வந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கூட வச்சிருந்திருப்பார். நீங்கள் 21ல 26ல அதை பண்ணியிருந்தாலும் வந்து நீங்கள் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கலாம். அவர் பண்ணல. அட்லீஸ்ட் எதிர்கட்சியா வந்திருந்தா ஒரு நம்பிக்கை வரும் இல்லையோ. ஆமா, கடைசியா ஒரு ஆப்ஷன் வந்துச்சுப்பா. கடைசியா ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. தாவேக அரசுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரலாம் ஒரு ஆப்ஷன் பிச் பண்ணது. போய் நம்ம பங்கெடுக்க வேணான்னு, பங்கெடுக்கிறதுக்கு அவங்க ரெடி, அமைச்சரவை தர்றதுக்கு. ஆனால் பழனிசாமிக்கு விஜய முதல்வராக ஏற்றுக்கிறதுல சிக்கல் இருந்துச்சு. சரியா? தமிழ்நாட்டில் ஒரே சிஎம் கேண்டிடேட் நான் தான். அப்படி தான் வருது. ஸோ வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலான்னு நம்ம மெர்சியில் இந்த கவர்மெண்ட் நடக்கும். நம்ம எதிரி திமுக அவனுங்களை ஓரம் கட்டி ஓரமாக உட்கார வச்சாச்சு. நம்ம தெம்பாக நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். தாவேக அரசுக்கிட்ட சொல்லி திமுகங்களுக்கு மேலே பூரா கேஸை போட்டு விட்டோம்னா நாளைக்கு தாவேக வருஷம் ஏடிஎம்கேன்னு மாறிட்டோன்னே களம். அவன் இருக்கலான்னு சொன்னப்போ அதுக்கும் ஒத்துக்கல. சரிண்ணே திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம், இதுக்கு சிபிஐ எல்லாம் ஒத்துவந்துட்டாங்கண்ணே. அது எப்படி? நான் தான் சிஎம். சரிண்ணே நீ தான் சிஎம்ன்றது வேறு வழி இல்லை, நாங்கள் கசப்பு மருந்து முழுங்குற மாதிரி நினச்சிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டாலும் சிபிஎம் முறுக்கிச்சுண்ணே, ஒவ்வொருத்தராக போயிடுவாங்க, என்ன பண்ணுறதுண்ணே அப்படின்னு சொன்னேன்னா அமையருக்கும் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டு போயிட்டார். அந்த கூட்டத்தில் தான் சிவி சண்முகம் என்னதான் ஓணும் உனக்கு அப்படின்னாரு. அவர் சிஎம் ஆகணும், அவ்வளோதான், வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. இப்போவும் எல்லாம் போகிறவங்க கிட்ட எல்லாம் திருப்பி சொல்கிறது சேலத்தில் ஜெயிச்சிருக்கோம் தம்பி. நம்ம மாவட்ட செயலாளர் மென்டாலிட்டிலே இருக்காரு. அவர் எப்போதுமே மாவட்ட செயலாளர் தான் இருந்திருக்கார் தம்பி. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை பற்றிய கணிப்பும் மதிப்பீடும் தவறு என்பதை நான் காலதாமதமாக உணர்ந்து கொள்கிறேன். திமுக கூட சேர்ந்து ஜெயலலிதா யோசிக்குமா? அதை சொல்லியா சிம்பிளாக கேட்குறேன். ஜெயலலிதா யோசிக்குமா? இப்படி ஒரு வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு வருது, அவங்களே வராங்க, ஆஃபர் பண்ணுறாங்க, ஒத்துக்குவாங்களா? அந்த ஐடியா வேணாவது போய் பேச முடியுமா அந்த மாட்ட? முடியாது.